வெல்கம் பேக் டு குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு தீயலோட ரெசிபி தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு 3 to 4 டேஸுக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோன்னா வெளியவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இதில் புளியெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து குழம்பு ஈஸியாக கெட்டு போகாது. நம்ம ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இதுக்காக நான் சுண்டைக்காய் பச்சை காயாக எனக்கு கிடைக்கல, 1-2 வந்து பழுத்தது இருந்துச்சு. உங்களுக்கு பச்சையாகவே கிடைக்கும்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பழுத்தது மாதிரி போடும்போது குழம்புல வந்து லைட்டாக ஒரு கசப்பு தெரியும். இதே இது பச்சை காய் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த கசப்பு தெரியாது. ஸோ அந்த காயை வந்து 2ஆக உடச்சி எடுத்துக்கணும். அது கல்லில் வச்சு இடித்தாலே போதும், அது 2ஆக உடஞ்சிரும். சிலவங்க அதை உடச்சதுக்கப்புறமா கழுவி யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து கலர் மாறாமல் கொஞ்சம் கசக்காமல் இருக்கும். அதுக்காக நான் அப்படி கழுவலை, நான் உடச்சி டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கழுவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். இதை வதக்கும் போது இது மேலே வந்து இந்த ரோஸ்டான இந்த அப்பளம் எல்லாம் பொரிச்சா எப்படி இருக்கும், அது மேலே இந்த பபுள் மாதிரி வந்திருக்கும்ல, அந்த மாதிரி இதில் வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கிட்டு சில டைம் நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, காய் மட்டும் எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இது பசங்கன்னு கிடையாது, பெரியவங்க கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதை வந்து அரைச்சி குழம்புல சேர்க்க போகிறோம். அப்படி சேர்க்கும்போது வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம அந்த குழம்போட சாப்பிடும்போது நமக்கு இந்த காயும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நம்ம வெறும் அந்த குழம்பு மட்டும் அரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயில் இந்த மாதிரி வரணும். வதக்கி இதை தனியாக எடுத்துருங்க. இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி பழம், இவ்வளவும் நம்ம இதில் வந்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு இதிலேயே கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம அது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட் இதை வெளியே எடுத்துக்கலாம். இது காய வச்சதை தான் வத்த குழம்புலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வந்து உப்பெல்லாம் போட்டு சில டைம் காய வச்சு தருவாங்க இல்லை, இது அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த 10-15 சின்ன வெங்காயமும், ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி பழம் இதில் ஆட் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிருவோம். ஸோ நமக்கு வந்து கட் பண்ணி போடணும்னு தேவை கிடையாது. சும்மா ஃபுல்லாக போட்டால் கூட பரவாயில்ல. தக்காளி பழத்தையும் கூட நீங்கள் ரேண்டமாக கட் பண்ணி போட்டால் போதும், ரொம்ப ஷேப்பாக கட் பண்ணணும் அப்படியெல்லாம் தேவை கிடையாது. நம்ம இதை ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சுண்டை காய் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தனியாக எடுத்ததுக்கப்புறம் இந்த தக்காளி பழம், இந்த சின்ன வெங்காயம்லாம் இருக்குல்ல, இதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதே டைமு உங்களுக்கு வந்து தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் பூ, அதையும் வந்து நீங்கள் ஒரு 1/4 கப் மாதிரி தேவைப்படும். அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி வறுத்து தான் வச்சுருக்கேன், ஸோ நான் இதில் காமிக்கலை. கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக வேண்டி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது சால்ட் போட்டிருந்தா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிருக்கும். அப்புறம் இது பண்ணும்போது மண் சட்டி இல்லைன்னா இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. ஏன்னா ரொம்ப வச்சு சாப்பிட்ற ரொம்ப நாள் நம்ம இப்போ 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்றதெல்லாம் அந்த மாதிரி சட்டியில் பண்ணுனா அதோட லைஃப் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்காக ஸோ வந்து இதை இப்போ தனியாக எடுத்துடலாம். வதக்கியாச்சு. இப்போ வந்து தேங்காவையும் வறுத்து நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 கப்பில் தேங்காய் இருக்கும், அதை நான் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறமா சில்லி பவுடர், அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக வந்து ஜீரகப்பொடி, அதுக்கப்புறமா காயப்பொடி, இவ்வளவும் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன்.
இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் இவ்வளவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது இவ்வளவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சில டைம் நம்ம ஈவினிங் இல்லைனா நைட்டே செஞ்சு வச்சிட்டோன்னா அடுத்த நாளைக்கு லஞ்சுக்கெல்லாம் நம்ம எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஏன்னா வந்து குழம்புல மசாலாஸ் எல்லாம் நல்லா பிடிச்சி இருக்கும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தீயலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ பண்ணுறோமோ அப்போ சாப்பிட்றத வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டோன்னா இன்னும் அதோட டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தனித்தனியாக எல்லாத்தையுமே இதில் ஒன்றா கொட்ட போகிறோம். சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க, ஏன்னா சில டைம் தெரிக்கும். இப்போ நான் வந்து இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சுண்டைக்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அந்த தக்காளி பழமும் வெங்காயமும் எல்லாம் வதக்கணும்ல, அதோட பேஸ்ட் அதையும் இதில் ஆட் பண்ணணும். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை கழுவி நம்ம இதில் இந்த தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பச்சை தண்ணி சேர்க்காம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குழம்பும் ரெடி ஆயிரும். ஸோ நான் அதனால் கெட்டிலில் ஆல்ரெடி ஹாட் வாட்டர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து நம்ம இனிமேல் இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நான் இதில் இது வரைக்கும் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. இனி தான் சால்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்துடலாம். ஏன்னா நம்ம இப்போமே வந்து குழம்பு திக்காக இருந்துச்சுன்னா இது வற்றி வரும்போது ரொம்ப கட்டி ஆயிரும். அப்போ ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குழம்பு நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா லிக்யூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் சால்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த டைம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே லைட்டாக கொதி வர தொடங்கிடுச்சு. இப்போ மூடி போட்டுட்டு சிம்மில் போட்டுடலாம். இந்த பாருங்கள், நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் இது வேகணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இல்லைனா பச்சை ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று எண்ணெய் தெளிஞ்சால் தான் குழம்பும் நல்லா ப்ராப்பராக நமக்கு குக்காக இருக்குதுன்றது தெரியும். அந்த சைட்லலாம் வந்து எனக்கு எண்ணெய் தெளிய தொடங்கிடுச்சு. அவ்வளோதான். இந்த டைம் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கீழே இருக்கிறது வந்து கட்டியாக இருக்கும், ஸோ அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கரண்டி வந்து நீளமான கரண்டியாக யூஸ் பண்ணுங்கள். நான் ஸ்பூன் யூஸ் பண்ணனால கையில் தெரிக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீளமான கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் எனக்கு எண்ணெய் தெளிஞ்சிட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடு சாப்பாடு கூட வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு கூட ஒரு எக் ஆம்லேட்லாம் இருந்ததுன்னா வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக இதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ணுற தீயல் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த வீடியோ இருக்கும், பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.